வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆஃப்லி லீவ்ல இருப்பீங்க, அப்படிதானே? இன்னைக்கு டிசம்பர் 30, எல்லாருமே வந்து ஆஃப்லி லீவ் ஆல்மோஸ்ட் எண்டில் இருப்பீங்க. உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி புத்தாண்டு பிறந்து ஜனவரி 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, நாங்க ஆஃப்லி எக்ஸாம் எழுதிருக்கோம், அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் படிப்போம்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாத்தோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, இந்த இயர் முடிஞ்சோட நம்ம நெக்ஸ்ட் புது வருஷத்துல வந்து நம்ம விக்ரஸா வந்து நம்ம படிச்சு வந்து நம்ம நல்ல நல்ல கல்லூரியில் சேருவோம்னு நீங்க எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேபி இந்த ஆஃப்லயே வந்து நீங்க சின்ன பிரேக் எடுத்திருந்திருக்கலாம். நல்ல விஷயம்தான். இப்போ புத்தாண்டு இன்னைக்கு வந்து ஜனவரி 30, நாளைக்கு ஒரு நாள், நாளை கழிச்சு வந்து உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது, புத்தாண்டு ஆரம்பிக்குது. ஜனவரி 1 புத்தாண்டு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓபன் ஆயிரும். இந்த ரீஓபன் ஆனவுடனே உங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய ஆஃப்லியோட மார்க் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆஃப்லியோட மார்க்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு இந்த மார்க்ல இருந்து நீங்க வந்து எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஆஃப்லியில வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, பட் இந்த ப்ரிப்பரேஷன் பத்தாது. ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மேபி சிபிஎஸ்இ காலங்களுக்கு ஒரு 45 நாள், ஸ்டேட் போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு 60 நாள். இந்த 45 நாள் சிபிஎஸ்இக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் 60 நாள் வந்து இப்போ நீங்க வந்து ஆஃப்லியில நீங்க என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுல இருந்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து 15 மார்க்ஸ் வந்து சாலிடா வந்து நீங்க என்ன செய்யலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். 15% வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த நாளை வந்து நீங்க என்ன செய்யணும், வரப்போற நாளை வந்து உங்களுடைய தூக்கம், உங்களுடைய பொழுதுபோக்கு, உங்களுடைய எக்ஸ்ட்ரா என்னென்ன உங்களுடைய ஹாபிட்ஸ் இருக்கோ இது எல்லாமே நீங்க வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு குறைக்கணும். அது சார் என்னால வந்து செல்போன் அடிக்ஷன்ல இருந்து வர முடியல, என்னால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சாட் பண்ண முடியல, காசிப் முடியல, நான் உட்காந்து படிச்சா வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேது, இந்த மாதிரி வந்து உங்க எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்க பயப்பட வேணாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சேனல் வந்து என்னது, கேரியர் கைடன்ஸ் குரு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், எப்படி வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுவும் நல்ல விஷயம் தான், முக்கியமான கொஸ்டின் படிங்க. அதே நேரத்தில் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் கிடையாது, நீங்க எல்லாமே படிக்கணும். எல்லாமே படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஆஃப்லி வர வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா படிச்சிருந்திருப்பீங்க. இனிமே வந்து ரிவிஷன் தான் பண்ண போறீங்க. இந்த ரிவிஷன் வந்து நீங்க எப்படி எவ்வளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு வந்து உங்களுடைய மெமரி ரீகால் ஆகும். அது எப்படி படிக்கணும் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப்ஸ் கேரியர் குரு சேனல். அடுத்த 45 டேஸ் நீங்க எப்படி ஷெட்யூல் பண்ணணும், என்னென்ன மாதிரி படிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். எப்போ இருந்தாலும் வந்து நீங்க என்ன செய்யலாம், எனக்கு கால் பண்ணலாம். உங்க சார் எனக்கு வந்து புக்கு திறந்தா வந்து எனக்கு படிக்க தோண மாட்டேது, அப்படியே படிக்கணும் தான் எனக்கு கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேது, மனசு அலைப்பாயுது, அதே மாதிரி வீட்டோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, வீட்லயும் கொஞ்சம் உட்கார்ற டிவிஸ்லாம் அவங்க பாக்குறாங்க, அது எல்லாமே வந்து அது எப்படி ஓவர் கம் பண்ணணும், இந்த மாதிரி உங்க எல்லாத்துக்கும் டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிறவங்க எப்பவுமே எனக்கு கால் பண்ணலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசைன். என்னோட செல் நம்பர் 9842376822. அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து உங்களோட சப்போர்ட்டா இருப்பேன். அதுவரை என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். என்னது மறுபடியும் சொல்லுவா, லைக், கமெண்ட், ஷேர், என்னது சப்ஸ்கிரைப். எல்லாருமே வந்து இப்போ புதுசா பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? உடனே பண்ணுங்க. பாய்.